ஹாய் கைஸ், நாம் இந்த வீடியோவில் அதை பற்றி போகணும்னா ஜியோ ஃபைபர், ஜியோ ஏர் ஃபைபர் வச்சுருந்தாவே ஒரு சில ஆப் ஓடிடி ஃப்ரீயாக உங்களுக்கு வந்துடும். அதில் ஜி5 ஆப்பும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்துடும். இதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஜியோ செட்டாப் பாக்ஸ் வந்து ஃப்ரீயாகவே வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஜியோ செட்டாப் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஜி5யில் உள்ள வீடியோ ஏதாச்சும் ஒரு வீடியோ வந்து கிளிக் பண்ணாவே போதும், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜி5 ஆப் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து உங்கள் பிசிஆர் லேப்டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஜி5 ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்க, இல்லை g5.com நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு வாட்ச் ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஏதாச்சும் மூவியை வந்து கிளிக் பண்ணுங்கள். மூவியை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லாகின் ஆப்ஷன், பைப்லைன் ஆப்ஷன் வந்து 2 காட்டும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் ஆப்ஷன்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். லாகின் ஆப்ஷன்ஸை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருந்துருப்பீங்களா, ஜியோ ஃபைபர், ஜியோ ஏர் ஃபைபருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளானுக்கு வந்து ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருந்துருப்பீங்க. ஓடிபிலாம் கேட்டிருப்பாங்க, நீங்கள் சொல்லியிருப்பீங்க ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணணும். ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் ஆப்ஷன்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். என்னோடய மொபைல் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். என்ட்ரு பண்ணிட்டு லாகின் ஆப்ஷன்ஸ் நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுத்துருந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி 4 நம்பரில் ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து நான் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி ஆப்ஷன்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். இப்போ நம்ம மூவிஸ் வந்து வாட்ச் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்க டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் ஒன்று. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சேனல். பை.